Welcome to the 30 days challenge, day 5. Yes, guys, believe me, you're really doing amazing. இன்னைக்கான டூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். revamped. revamped அப்படின்னா என்னன்னா improved or revised. அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் அட்ராக்டிவ் ஆக்கணும், இன்னும் புதுப்பிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து revamp அப்படின்னு யூஸ் பண்ணலாம். You see here the example sentence. We need a revamped educational system that will provide more practical sessions to the students. அதாவது இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிறைய தியரி கிளாஸஸ் தான் இருக்குது. இன்னும் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அதை வந்து இன்னும் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறனால நம்ம வந்து revamp அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். We need a revamped educational system that will provide more practical sessions to the students. இன்னும் வேறு என்ன சொல்லலாம்? I want to revamp this house. இந்த ஹவுஸ் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் மாடர்னைஸ் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம revamp யூஸ் பண்ணிக்கலாம். See here the next word, panacea. panacea அப்படின்னா என்னென்னா a solution for all problems. ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கான க்யூர், ஒரு ரெமடி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் panacea அப்படின்னு சொல்லுவோம். Education is the panacea for all social evils. இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா கொடுமைகளுக்கும் வந்து எஜுகேஷன் தான் ஒரு தீர்வு. அதாவது ஒரு நாலேஜ்டு மைண்ட் இருந்தால் எல்லா ப்ராப்ளமையும் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் இல்லையா? அதனால எஜுகேஷன் இஸ் த panacea ஃபார் ஆல் சோஷியல் ஈவில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கான டூ வேர்ட்ஸ் தான் revamped and panacea. Tomorrow I'll be coming and meeting you with 2 new words. Till then, stay tuned.